ஒரு கிராமத்தில் ஒரு பழமையான சிவன் கோவில் இருந்தது. அந்த கோவிலுக்கு ஒரு விசித்திரமான விதி இருந்தது. இரவு 12 மணிக்கு பிறகு யாரும் அந்த கோவிலுக்குள் போகக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் சிவன்தானே அங்கு வருவார் என்று மக்கள் நம்பினர். ஆனால் ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு வந்த கார்த்திக் இந்த கதையை நம்பவே இல்லை. நான் போய் பார்க்கிறேன் என்று அவன் சவால் விட்டான். இரவு 12 மணி அடித்ததும் முழு கிராமமும் அமைதியாகிவிட்டது. காற்று கூட சத்தமா வீச ஆரம்பித்தது. கார்த்திக் மெதுவாக கோவிலுக்குள் நுழைந்தான். அவன் உள்ளே சென்ற உடனே தீபங்கள் தானாக எரிய ஆரம்பித்தன. மணிகள் தானாக அடிக்கடிக்க ஆரம்பித்தன. அவனுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் ஒரு குரல், இது விளையாட்டில்ல. அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு பெரும் உருவம், ஜடையில் நெருப்பு, கண்ணில் தீ. சிவன். நம்பிக்கையை சோதிக்க வந்தாயா? அந்த குரல் கோவிலையே அதிர வைத்தது. கார்த்திக் நடுங்கினான். மன்னிச்சிடுங்க சாமி என்று கண்ணீர் விட்டான். அடுத்த நொடி ஒரு பெரிய ஒளி. அனைத்தும் அமைதியாகிவிட்டாலை. கார்த்திக் கோவில் வெளியே கிடந்தான். உயிரோடு இருந்தான். ஆனால் அவன் சொன்ன ஒரே வார்த்தை, இரவு 12க்கு பின் அவர் வருவார்.